Hi, smart cookies. Let's learn a few action words that we use in our kitchen. First example, winnow the rice. Winnow the rice அப்படின்னா இந்த நம்ம முறம் எடுத்து அரிசியை புடைப்போம் இல்லையா, அதுதான் வந்து வினோ. அது புடைத்தல் அப்படின்ற வார்த்தைக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வினோ. இந்த களத்து மேட்டில் என்ன பண்ணுவாங்க, நெல்லை வந்து தூத்துவாங்க, முரத்தில் வச்சு முரத்தில் தூத்துவாங்க. அதில் இருக்க சாஃப்னா பதர், CHAFF. சாஃப்னா அந்த நெல்மணியில் இருக்கிற நெல் மேலே இருக்கிற அந்த ஸ்கின், அது வந்து அந்த பதர்லாம் வந்து போகணுன்றதுக்காக காற்றுல வச்சு தூத்துவாங்க. அதை கூட நம்ம என்ன சொல்லுவோம்னா, அந்த மெத்தட் கூட வினோயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக வீட்டில் வந்து அரிசியை புடைத்து எடுத்துகிட்டு வா, அதில் இருக்க கல் மண்ணெல்லாம் போகணும், அந்த நெல் பதர்கள் ஏதாவது இருந்தால் போகணும் அப்படின்னா முரத்தில் புடைத்து எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கு வினோ த ரைஸ். வினோ த ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். சாஃப்னா பதர். நெக்ஸ்ட் ஒன், நீட் த டவ். நீட் த டவ் அப்படின்னா சப்பாத்திக்கு மாவு பிசைந்து கொடு அப்படின்னு சொல்றதுக்கு நீட், மாவு பிசைதல், அதுதான் வந்து நீட் த டவ். கே இஸ் சைலண்ட் ஹியர். அது நெக்ஸ்ட் ஒன், கிரேட் த கோகனட். கிரேட் த கோகனட் அப்படின்னா தேங்காயை துருவி கொடு. கேரட், பீட்ரூட் அது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா துருவி கொடு அப்படின்னு சொல்றதுக்கு கிரேட் த கோகனட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், பீல் தி ஆரஞ்ச். இந்த ஸ்கின்னை பீல் ஆஃப் பண்ணி கொடுங்க, தோல் உரிச்சு கொடுங்க, சாத்துக்குடி உரிச்சு தாங்க அப்படின்னு சொல்லுவோம். பனானா, ஆப்பிள் எல்லாத்தையும் உரிச்சு கொடுக்கறதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா பீல் தி ஆரஞ்ச். நெக்ஸ்ட் ஒன், சீவ் த ஃப்ளவர். ஃப்ளவர்னா இங்கே மாவு வந்து சலித்து கொடு அப்படின்னு சொல்கிறது. சலிக்கிறதுக்கு சீவ் அப்படின்னு சொல்லணும். அந்த சல்லடைக்கும் மாவு சலிக்கிற சல்லடையும் சீவ் தான். இதையும் நவுனா யூஸ் பண்ணலாம். சீவ் த ஃப்ளவர் இன் எ சீவ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வேர்ப் அந்த இடத்துல வரும்போது இன்ன சீவ் அப்படின்னு சொல்லும்போது அங்கே நவுனா வரும். ஸோ சல்லடையில் மாவை சலித்து கொடு. நெக்ஸ்ட் ஒன், ஸ்டர் த பாரிட்ஜ். பாரிட்ஜ்னா இந்த கூழ், கஞ்சி ஏதாவது காய்க்கிறோம் இல்லையா, அதை வந்து ஸ்டர்னா கலக்குங்க, நல்லா கலக்குங்க, பாத்திரத்தில் அடி பிடிக்காம கலக்குங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்டர் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், சேர்ன் த க்ரீம். சேர்ன் த க்ரீம்னா இந்த பாலாடை தயிரில் இருக்கிற மேலே வர ஏடு இருக்கு இல்லையா, பாலாடை தயிர் ஏடு சொல்லுவாங்க. அதை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து பட்டர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க, வெண்ணெய் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அதுதான் என்னன்னு சொல்கிறோன்னா அந்த சேர்ன் த பட்டர் மில்க், சேர்ன் த க்ரீம், நல்லா கடைந்து எடுத்தல், கடையிறதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சேர்ன் த க்ரீம். அந்த பாலாடை ஏடு க்ரீம் 3 நாள் 4 நாள் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு பாட்டிலாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மத்து மாதிரி ஒரு டூல் இருக்கும், அதில் வச்சு நல்லா என்ன பண்ணுவாங்கன்னா சேர்ன் பண்ணுவாங்க, நல்லா கடைவாங்க. அதுதான் வந்து சேர்ன் த க்ரீம் அப்படி சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், விப் த எக்ஸ். விப் த எக்ஸ் இல்லை பீட் தி எக்ஸ். விப்பும் சொல்லலாம், பீட்டும் சொல்லலாம். விப்க்கு இன்னொரு மீனிங்கும் இருக்குது. அந்த மாட்டு வண்டியில் மாடு ஓட்டிட்டு போகிறதுக்கு அந்த யூஸ் பண்ணுவாங்கல்ல சாட்டை, அதுக்கும் நம்ம என்ன சொல்லுவோம்னா விப். அதில் நவுன், இங்கே வந்து நம்ம வேர்பா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ விப் தி எக்ஸ்ன்னு சொல்லலாம். ஒயிட் போர்ஷனும் எல்லோ போர்ஷன் ஆஃப் த எக்ஸை பீட் பண்ணுவோம் இல்லையா, நல்லா கலக்கிறதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம விப் தி எக்ஸ்ன்னு சொல்லலாம், ஆர் பீட் தி எக்ஸ்ன்னு சொல்லலாம். ரைட். So these are the action words used in kitchen. Winnow புடைத்தல், need மாவு பிசைதல், grate துருவுதல், peel உரித்தல், sieve சலித்தல், stir கலக்குதல், churn என்ன சொல்றது நம்ம கடைதல். நெக்ஸ்ட் ஒன், whip வந்து நம்ம அடித்தல், முட்டையை அடித்தல்.